வணக்கம். சர்வீஸ் நவ்ல ஃபிக்ஸ் ஸ்கிரிப்ட், பேக்ரவுண்ட் ஸ்கிரிப்ட் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த தொகுப்பு கண்டிப்பா உங்களுக்கு தான். இது வெறும் தியரி இல்லைங்க. நேர்காணல்ல உங்களை ஒரு சீனியர் டெவலப்பரா காட்ட போற உங்களோட பிரத்யேக இன்டர்வியூ பிளேபுக். வாங்க நேரடியா விஷயத்துக்கு போவோம். இப்போ உங்களை ஒரு ஹாட் சீட்ல உட்கார வைக்கிறேன். இன்டர்வியூல உங்ககிட்ட வெறும் கோடிங் எழுதுறத தாண்டி ரியல் டைம் அட்மின் அல்லது டெவலப்பர் ஆபரேஷன்ஸ் உங்களுக்கு புரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கான உங்களோட பதில் தான் நீங்க ஒரு பிகினரா இல்ல அனுபவமிக்க ப்ரோவாங்கிறத முடிவு செய்ய போகுது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த ஃபிக்ஸ்டு ஸ்கிரிப்டுக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கிரிப்டுக்கும் என்னதான் வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். ஃபிக்ஸ்டு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது நிரந்தரமானது, சிஸ்டம்ல பாதுகாப்பா சேவ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம இது வெர்ஷன் கண்ட்ரோல் செய்யப்படும். ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கிரிப்ட் அப்படி இல்ல. அது முற்றிலும் தற்காலிகமானது, எங்கேயும் சேவ் ஆகாது, சும்மா ஒரு தடவை ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது அப்படியே ஒரு ரியல் டைம் சினாரியோல கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு பெரிய அப்டேட் செட்டை ப்ரொடக்ஷன்ல டிப்ளாய் பண்ணிட்டீங்க. ஆனா அங்க ஒரு பெரிய பிரச்சனை. இன்சிடென்ட் ரெக்கார்ட்ஸ்ல அசைன்மெண்ட் குரூப் சுத்தமா மிஸ்ஸிங். இப்போ இந்த மிகப்பெரிய டேட்டா பிழையை சரி பண்ணி நிலைமைய காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க. இப்ப என்ன செய்வீங்க? இந்த மாதிரி நேரத்துல உங்களை காப்பாத்த போற உண்மையான ஹீரோ யாருன்னா அது ஃபிக்ஸ் ஸ்கிரிப்ட் தான். ஏன்னு கேக்குறீங்களா? இது உங்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்குது. இதை ஒரு அப்டேட் செட்ல போட்டு பாதுகாப்பா ட்ராக் பண்ணலாம். எந்த பிழையும் இல்லாம மற்ற என்விரான்மெண்ட்டுகளுக்கு ரொம்ப ஈஸியா டிப்ளாய் பண்ண முடியும். இந்த பாயிண்ட்டை நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இன்டர்வியூல கேட்டா ஃபிக்ஸ் ஸ்கிரிப்ட்கள் டிப்ளாய்மெண்ட்டின் போது கட்டுப்படுத்தப்பட்ட மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய தரவு திருத்தங்களுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லணும். இந்த வார்த்தைகளை அப்படியே அழுத்தி சொன்னீங்கன்னா இன்டர்வியூ பண்றவருக்கு நீங்க ஒரு சீனியர் லெவல் ப்ரோ அப்படிங்கிறது உடனே புரிஞ்சிடும். இப்போ அடுத்த சினாரியோக்கு போவோம். கொஞ்சம் அவசரமான சூழ்நிலை. ஒரு சின்ன டேட்டாவை உடனே அப்டேட் பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா ஒரு குவெரியை உடனே டெஸ்ட் பண்ணணும். அதை சிஸ்டம்ல சேவ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த நேரத்துல நீங்க எந்த டூலை எடுத்தீங்க? அங்கதான் பேக்ரவுண்ட் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கை கொடுக்கும். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த குறியீடை நீங்க ரன் பண்ண உடனே அது டக்குன்னு வேலை செய்யும். ஆனா வேலை முடிஞ்சதும் அப்படியே மறைஞ்சிடும். எங்கேயும் எந்த ட்ரேஸும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு விரைவான ஒரு முறை மட்டுமே செய்யக்கூடிய டெஸ்டிங்க்கு இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். இன்டர்வியூக்கு தேவையான ரெண்டாவது முக்கியமான பவர் லைன் இதுதான். பேக்ரவுண்ட் ஸ்கிரிப்டுகள் விரைவான டெஸ்டிங், டீபக்கிங் அல்லது ஒரு முறை மட்டுமே செயல்படுத்துவதற்கு பயன்படுது அப்படின்னு கிளியரா சொல்லுங்க. ஃபிக்ஸ் ஸ்கிரிப்டுக்கும் இதுக்கும் உள்ள அந்த பர்பஸ் எவ்வளவு மாறுபடுதுன்னு பாத்தீங்களா? இந்த தெளிவு தான் அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க. இப்போ மறுபடியும் இன்டர்வியூ ரூமுக்கே போவோம். ஒரு ட்ரிக்கியான கேள்வி வருது. நீங்க டெவ் என்வாயர்மெண்ட்ல பேக்ரவுண்ட் ஸ்கிரிப்ட் மூலமா ஒரு டேட்டாவை சரி பண்ணிட்டீங்க. ஓகே, அதை அப்படியே ப்ரொடக்ஷனுக்கு எப்படி பாதுகாப்பா மூவ் பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு என்னவா இருக்கும் சரியான பதில்? இதுதான் அந்த பெர்ஃபெக்ட் ஆன்சர். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. நான் அந்த லாஜிக்கை அப்படியே ஒரு ஃபிக்ஸ் ஸ்கிரிப்டா மாத்தி ஒரு அப்டேட் செட்ல ஆட் பண்ணுவேன். அப்போதான் அந்த ப்ரொடக்ஷன் மாதிரி ஹையர் என்வாயர்மெண்ட்டுகளுக்கு ரொம்ப பாதுகாப்பா டிப்ளாய் பண்ண முடியும். இந்த பதில் சர்வீஸ் நவ் பெஸ்ட் பிராக்டிசஸ் மேல உங்களுக்கு இவ்ளோ ஆழமான நாலேஜ் இருக்குன்றத அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டும். இந்த ப்ராசஸ் எப்படி பில்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இதுதான் உண்மையான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், அதாவது SDLC. முதல்ல டெவ்ல பேக்ரவுண்ட் ஸ்கிரிப்ட் வச்சு ஒரு டெஸ்ட் பண்றோம். அப்புறம் அந்த லாஜிக்கை ஃபிக்ஸ் ஸ்கிரிப்டா மாத்துறோம். கடைசியா அப்டேட் செட் மூலமா ப்ரொடக்ஷன்ல ரொம்ப பாதுகாப்பா டிப்ளாய் பண்றோம். ஒரு தற்காலிகமான கோட் எப்படி ஒரு நிரந்தரமான தீர்வா மாறுதுன்னு இப்போ புரியுதா? இன்டர்வியூல உங்களோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை காட்ட இந்த CMDB உதாரணத்தை தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. எங்க ப்ராஜெக்ட்ல முரண்பாடான CMDB ரெக்கார்ட்ஸை முதல்ல பேக்ரவுண்ட் ஸ்கிரிப்ட் வச்சு டெஸ்ட் பண்ணேன். அப்புறம் எந்த ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷனும் இல்லாம ப்ரொடக்ஷன்ல அது ரன் ஆகணுங்கிறதுக்காக ஒரு ஃபிக்ஸ் ஸ்கிரிப்டை உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லுங்க. இது உங்களை ஒரு பழுத்த அனுபவசாலியா காட்டும். இப்ப கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரொடக்ஷன்ல நேரடியா பேக்ரவுண்ட் ஸ்கிரிப்டை ரன் பண்றது, அதை ஃபிக்ஸ் ஸ்கிரிப்டா மாத்தாம அப்படியே விடுறது, சரியா டெஸ்ட் பண்ணாம எக்ஸிக்யூட் பண்றது, அப்புறம் பல்க் அப்டேட்ஸ் அப்போ செட் ஒர்க் ஃப்ளோ ஃபால்ஸை யூஸ் பண்ண மறக்கிறது, இதெல்லாமே மிக மிக ஆபத்தான தவறுகள். ஒரு லைவ் சிஸ்டம்ல இதெல்லாம் நடந்தா அது பெரிய பேரழிவை ஏற்படுத்திடும். இதுல நாம நோட் பண்ண வேண்டிய குரூஷியலான பாயிண்ட் என்னன்னா, இந்த செட் ஒர்க் ஃப்ளோ ஃபால்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மேஜிக் வித்த மாதிரி. பல்க் அப்டேட்ஸ் பண்ணும்போது தேவையில்லாம பிசினஸ் ரூல்ஸும் இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸும் ட்ரிகர் ஆகிறத தடுத்து நிறுத்துறது தான் ஒரு சீனியர் டெவலப்பரோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். இதை எப்பவுமே உங்க ஃபிக்ஸ் ஸ்கிரிப்ட்ஸோட சேர்த்து யூஸ் பண்ண பழங்க. செக்யூரிட்டி மற்றும் கண்ட்ரோல் விஷயத்துல இந்த ரெண்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை இப்போ பாருங்க. ஃபிக்ஸ் ஸ்கிரிப்ட்ல ஆடிட் உண்டு, ரிஸ்க் ரொம்ப கம்மி, ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்றது முற்றிலும் பாதுகாப்பானது. ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கிரிப்ட்ல அப்படி இல்ல. ஆடிட் கிடையாது, ப்ரொடக்ஷன்ல ரன் பண்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஏன் பேக்ரவுண்ட் ஸ்கிரிப்ட் ப்ரொடக்ஷனுக்கு செட் ஆகாதுன்னு இப்ப கிளியரா புரிஞ்சிருக்கும். இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு அல்டிமேட்டான முடிவை நோக்கி தான் வருது.
ஒருவேளை இந்த ரெண்டுல நீங்க எதை எப்போ சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு நேரடி கேள்வி உங்க முன்னாடி வைக்கப்பட்டால் அதுக்கான உங்களோட ஃபைனல் டிசிஷன் என்ன? எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராங்கான விட இதுதான். டெஸ்டிங் பண்ணணுமா? பேக்ரவுண்ட் ஸ்கிரிப்ட். பாதுகாப்பா டிப்ளாய் பண்ணணுமா? ஃபிக்ஸ் ஸ்கிரிப்ட். அவ்வளவுதான். இந்த ஒரு அடிப்படை ரூலை உங்க மைண்ட்ல பெர்மனண்டா பதிய வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாபிக் பத்தின A to Z எல்லாமே உங்க கைக்கு வந்துருச்சு. எந்த ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூவா இருந்தாலும் அதுல அசத்துறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது வெறும் 30 வினாடிகள் மட்டுமே. அந்த 30 வினாடிகளுக்கான ஃபைனல் பவர் ஆன்சர் என்னன்னு இப்போ பார்த்துடலாம். இதுதான் நீங்க மனப்பாடம் செஞ்சுக்க வேண்டிய அந்த சீக்ரெட் சீட் கோட். ஃபிக்ஸ் ஸ்கிரிப்ட்கள் டிப்ளாய்மெண்ட் அப்போ நிரந்தரமான டேட்டா திருத்தங்களுக்கு பயன்படுது. பேக்ரவுண்ட் ஸ்கிரிப்ட்கள் தற்காலிகமா டெஸ்ட் பண்றதுக்கு மட்டும் பயன்படுது. ரியல் ப்ராஜெக்ட்ஸ்ல முதல்ல பேக்ரவுண்ட் ஸ்கிரிப்ட் மூலமா டெஸ்ட் செஞ்சுட்டு அப்புறம் அதை ஃபிக்ஸ் ஸ்கிரிப்டா கன்வெர்ட் பண்ணி தான் ப்ரொடக்ஷனுக்கு டிப்ளாய் பண்ணுவோம். நம்ம பார்த்த மொத்த கான்செப்டும் இந்த ஒரு சின்ன பேக்கேஜ்ல அடங்கிடுச்சு. இந்த தொகுப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்களோட அன்றாட ஸ்கிரிப்ட் ஆபரேஷன்ஸ் எல்லாமே முறையான செக்யூரிட்டியோட பாதுகாப்பா இருக்கா? இல்ல ப்ரொடக்ஷன்ல தப்பா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கிரிப்டை ரன் பண்ணி ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்த நீங்க காத்துட்டு இருக்கீங்களா? சரியான பெஸ்ட் பிராக்டிசஸை ஃபாலோ பண்ணி ஒரு தலைசிறந்த டெவலப்பரா மாறுங்க. இந்த எக்ஸ்பிளைனர் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்.